வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் நாளை பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் இன்றைக்கு இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை விட்டுருக்குறாங்க. அந்த எச்சரிக்கையை பார்த்து எல்லோருமே பார்த்தீங்கன்னா கவனக்குறைவாக நம்ம ஓட்டு போடும்போது பார்த்து கவனமாக ஓட்டு போட வேண்டும். இந்தந்த விஷயங்களை நம்ம கொண்டு செல்லக்கூடாது. இந்த விழிப்புணர்வு இது மட்டும் இல்லாமல் இந்த இதை கடைபிடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விளக்கங்களும் அதற்காக எச்சரித்தும் விட்டுருக்குறாங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாக்குச்சாவடிக்குள் செல்போன் கொண்டு செல்ல தடை, மீறினால் சிறை தண்டனை, எச்சரிக்கை நடவடிக்கை தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்கள் செல்போன் கொண்டு செல்ல தேர்தல் ஆணையம் அதிரடியாக தடை விதித்துள்ளது. வாக்களிக்கும் ரகசியத்தை பாதுகாக்கும் பொருட்டும் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீறி செல்போன் கொண்டு செல்பவர்கள் மற்றும் வாக்குப்பதிவு மையத்தை புகைப்படம் அல்லது வீடியோ எடுப்பவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. வாக்குச்சாவடி மையத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிற்குள் நுழையும் போதே செல்போன்களை அணைத்து வைக்க வேண்டும் அல்லது முற்றிலும் தவிர்ப்பது நல்லது என அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. பல இடங்களில் வாக்காளர்கள் வசதிக்காக செல்போன்களை பாதுகாக்க ஒப்படைக்க சிறப்பு வைப்பது, அறைகள் மற்றும் டோக்கன் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் தேவையற்ற தாமதங்களை தவிர்க்க வாக்காளர்கள் தங்களுடைய கைபேசிகளை வீட்டிலே அல்லது வாகனங்களையோ வைத்து விட்டு வருவது சிறந்தது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்குச்சாவடிகளில் செல்போன் பயன்படுத்துவது கண்டறியாமவிட்டால் மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டத்தின் கீழ் அபகாரம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அமைதியாக நேர்மையாக நடைபெற உள்ள நிலையில் உறுதி செய்யப்படும் பதிவில் ஈடுபட்டுள்ள போலீசார் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர். ஏற்கனவே வாக்காளர்கள் அனைவருமே இந்த முறை சரியாக பின்பற்றி எந்தவித சிரமமின்றி தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.